இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? மாங்காய் செடி தாங்க. இதில் வந்து மாம்பழம் நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அதனால் அது என்ன பண்ணலான்னு பார்த்து என்ன பண்ணேன்னா, இங்கெல்லாம் வந்து செடி கீழே வைக்கிறதுக்கு வந்து இடம் கிடையாது. நாங்கள் மாடி மேலே இருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா மண் கொட்டி அந்த கொட்டி இதில் போட்டு மூடி வச்சிட்டேன். இது பாருங்கள், நான் ஓட்டை போட்டு வச்சுருந்தேன். ஒரு வாரம் இருக்கும். பார்த்தா அது வளருமோ வளராதோன்னு பார்த்தேன். ஏன்னா அது வந்து சின்ன டப்பாவாக இருக்குது, அந்த கொட்டை கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் எப்படி வளருமோன்னு பார்த்தேன். ஆனால் பாருங்களேன், இன்றைக்கி காலையில் நான் எழுந்து பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக சூப்பராக அழகாக இருந்தது. இது எப்படி வளருதுன்ற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், முழுசாக பாருங்கள். இது நல்லா வளர்ந்த பிறகு நாங்கள் எடுத்து எங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு கீழே வச்சுருவோம். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து இந்த செடி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து 100வது வீடியோ. என்னோடய சேனலில் 100வது வீடியோவாக இதை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா இயற்கையை காப்போம். ஏன்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் இயற்கையை வந்து நம்ம நல்லா பாதுகாக்கணும், நம்ம சுற்றுவட்டத்தில் எல்லாமே பாதுகாக்கணும், நிறைய மரங்கள் செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்றது தான். எனக்கு செடிகள்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.